மாட்டானோ. இந்த மாத்தானோ அப்படிங்கிறது இப்போ கீழே உங்களுக்கு பிக்சரில் வந்திருக்கும். இப்படி போட்டு ஒரு ஆர் போட்டு இந்த ஸ்மால் லெட்டர் அது மாதிரி இப்படி சுழிச்சு வரும். ஆக்சுவலாக அது என்ன கொடுக்கும்னா, நம்ம கடவுளிடம் கையேந்தும் போது நம்ம என்ன கேட்குறோம்? பிச்சை தானே கேட்குறோம். இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடுன்னு கேட்குறோம். அந்த மாதிரி அதை குறிக்கும் வண்ணமாக, பிச்சைன்னு இல்லை, அதுக்கு அந்த கேட்கறதுக்கான வண்ணமாக அந்த சிம்பல் இருக்கும். இது நிறைய டைம் நம்மளால பழைய வழிமுறையை பின்தொடர்ந்துட்டு, இல்லை யாரோ சொன்னதை பின்தொடர்ந்துட்டு நம்மளால புதிய இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு வேர்ல்டு. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படித்தான், என்னால் புதுசுக்கு அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை பின்னோக்கி இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லெட்டிங் கோ, அதெல்லாம் போட்டுட்டு புதுசாக வர சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இப்படி நம்ம பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். ரிசெப்டிவிட்டின்னு இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர். ரிசெப்டிவிட்டின்னா என்ன? வாங்கிக்கிறது. கடவுள் நமக்கு கொடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியாக வாங்கிக்கிறது. சில டைமில் சில பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த வாய்ப்பை தவறு விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வாய்ப்பு வர வைக்கிறதுக்கும் அந்த வந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கும் இந்த சிம்பலை யூஸ் பண்ணலாம்.